Hi friends, welcome to my channel Daily SQL Practice. ஸோ இப்போ நம்ம அடுத்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், குரூப் பை அண்ட் ஹேவிங். ஸோ இந்த செஷனில் அந்த பேசிக் queryயோட நம்ம இன்னும் ஃபர்தர் மோர் எப்படி ஃபில்டர் பண்ணலாங்கிறத இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வழியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது குரூப் பை ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் queryயில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு டேபிளில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுலேருந்து அப்புறம் வேர் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதிலே இன்னொன்று ஆர்டர் பை என்ன பண்ணியிருக்கோம், அந்த ரிசல்ட் ரெக்கார்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பர்டிகுலர் வேயில் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி அந்த வேல்யூஸ் வேணும். ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதிலே அந்த செலக்ட் queryலே ஒரு கீவேர்டு குரூப் பை. ஸோ இந்த குரூப் பையில் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் இதில் நான் பர்டிகுலராக ஒரு காமன் ரெக்கார்ட்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸை நான் செப்பரேட் பண்ணுறேன். ஸோ அதில் பாருங்கள், நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணுறேன். அதுலேயும் எனக்கு செகண்ட் செமஸ்டர் மட்டும் உள்ளவங்க மட்டும் வரணும், அதை மாதிரியும் செப்பரேட் பண்ணுறேன். ஸோ இந்த செகண்ட் செமஸ்டர் படிக்கிறவங்கள பற்றி மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், இல்லை தேர்ட் செமஸ்டர் படிக்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பர்டிகுலராக இல்லை மெயின் பாயிண்ட் என்னென்னா, ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இன்னும் நம்ம கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட் ரெக்கார்ட்ஸை பிரிச்சுட்டே அதுலேருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ என்னாகும், உங்களுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அதில் காமர்ஸ் ஒரு 100 இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸில் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது queryயோட ரிட்ரைவல் இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம அந்த பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெக்கார்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட் இதில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேயே குரூப் பைலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் சம் மோர் கண்டிஷன்ஸ். இப்போ செலக்டில் என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபில்டர் பண்ணி எடுக்கிற ரெக்கார்ட்ஸில் ஏதாவது கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு வேணும்னா அதுக்கு வேர் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ குரூப் பை இதில் பாருங்கள், ஸ்டூடெண்ட்டில் காமர்ஸில் செகண்ட் செமஸ்டர் மட்டும் நான் குரூப் பண்ணி வச்சிட்டேன். அதில் ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னோம்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஹேவிங் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த செலக்டோட சின்டாக்ஸ் செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து நம்மளுக்கு வேணும், வேர் எந்த கண்டிஷன், இது 3 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். செலக்ட் ஃப்ரம் வேர் இதெல்லாம் கீவேர்டு, இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது. இப்போ குரூப் பை அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கண்டிஷன்ஸ் இன்னும் ஒரு செட் ஆஃப் சிமிலர் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், செப்பரேட் பண்ணுறேன். அதை நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் பை. அதில் ஏதாவது கண்டிஷன் இருக்கா, அதுக்கு ஹேவிங். இப்போ இந்த டோட்டல் ரிசல்ட்டை எனக்கு எப்படி ஆர்டர் வேணும், அந்த ஆர்டர் பை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி, செமஸ்டர் இதெல்லாம் எனக்கு வேணும். எப்படி குரூப் பண்ணுறேன், ஒரே டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க, அதில் ஒரே செமஸ்டர் படிக்கிறவங்க. இதில் எனக்கு என்ன வேணும்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி ஒரே டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்க அதில் என்ன பண்ணியிருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அது 2 பேராச்சும் மினிமம் படிச்சுட்ருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டில். அவங்கள மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளில் பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணியிருக்கேன். ஸோ 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, அவங்க என்ன செமஸ்டர் படிக்கிறாங்க, அந்த டீட்டெயிலாம் பேசிக் டேபிளில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறும் ஆர்டர் பை நான் கொடுக்கல, ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு குரூப் பைக்கு போய்க்கிறேன். ஸோ குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி செமஸ்டர். அப்போ இது என்ன பண்ணும்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் குரூப் பண்ணிக்கும். அது 1 டிபார்ட்மெண்ட் ஐடி உள்ளவங்களாம் ஒரு பக்கம் வந்துடுவாங்க, 2 ஒரு பக்கம், 4 ஒரு பக்கம், 6 ஒரு பக்கம். ஆனால் நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், இந்த குரூப் பையில் மினிமம் 2 பேராவது இருக்கணும். அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி 2ல் மினிமம் 2 பேரில் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, 4லேயும் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, 6லேயும் ஒருத்தர் தான் இருக்காரு. டிபார்ட்மெண்ட் ஐடி 1ல் தான் எனக்கு 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கு ரிசல்ட் என்ன வரும், டிபார்ட்மெண்ட் ஐடி 1ல் 5வது செமஸ்டர் எத்தனை பீப்புள் இருக்கிறாங்க, உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அட்லீஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கணும்.
செமஸ்டர் வைஸ் பிரிக்கும்போது செமஸ்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதுலேயும் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி 1லையும் 5th செமஸ்டர் படிக்கிறவங்கள தான் 2 பேர் இருக்கிறாங்க. அதனால் 5th செமஸ்டர் மட்டும்தான் அதை காமிக்குது. செகண்ட் செமஸ்டர் படிக்கிறவங்கள விட்டுறது. ஸோ இதில் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு நான் குரூப் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதுக்குள்ளேயும் செமஸ்டர் வச்சு குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகிடும்னா டிபார்ட்மெண்ட் ஐடியெலாம் ஒரு பக்கம், அதுக்குள்ளேயும் செமஸ்டர் வச்சுருக்கிறவங்களாம் ஒரு பக்கம், அதுலேயும் 2 அல்லது 2 பேருக்கு மேலே இருக்கணும். அவங்களோட ரிசல்ட் மட்டும்தான் எனக்கு வரும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் புரியுதான்ட்டு. இப்போ அதே பேசிக் டேபிள் நான் குரூப் வைஸ் சிட்டி வெரி சிம்பிள் கொரியா எழுதியிருக்கேன். சிட்டி வைஸ் குரூப் பண்ணி எனக்கு அவங்கள எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லு. இல்லை குரூப்பை யூஸ் பண்ணோம்னா இங்கே என்னென்ன காலம்ஸ் யூஸ் பண்ணோமோ அது மட்டும் தான் நம்ம செலக்டில் யூஸ் பண்ண முடியும், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து 3 பேர், தஞ்சாவூர்லேருந்து 2 பேர், திருச்சியிலேருந்து ஒருத்தங்க. ஸோ இதை மாதிரி சிட்டி வைஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ டேட் ஆஃப் பர்த் எடுத்துருக்கோம். இயர் வைஸ் ஒவ்வொரு இயர்லேயும் எவ்வளோ அந்த பர்த் இயர் பேஸ் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இயரில் என்ன பண்ணியிருக்கோம், 2003 1, 2004 பர்த் இயரில் ஒருத்தங்க, 2005 4 பேர். ஸோ இந்த மாதிரி இயரு எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இது காமனான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஃப்ரம்மில் வந்து என்ன பண்ணிக்கலாம், என்ன ஜாயின்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணி இன்னொரு டேபிளோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் இன்னர் ஜாயின் ஆஃப் டிபார்ட்மெண்ட். பட் எனக்கு வந்து என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஐடி இப்போ இது ப்ரீவியஸ் குவரியில் பாருங்கள், இதை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் புரியாது. ரிசல்ட்டை பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஐடி 1ங்கிறது என்ன அப்படின்னு தெரில அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி குரூப் பண்ணலாம். அது ஸ்டூடெண்ட்டையும் டிபார்ட்மெண்ட்டையும் முதல்ல நான் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். டிபார்ட்மெண்ட் நேம் வைஸ் நான் வந்து குரூப் பண்ணிக்கிறேன். அப்போ குரூப் பண்ணுற ரிசல்ட்டை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். பிகாமில் 3 பேர், பிடெக்கில் ஒருத்தர், பிசிஏல ஒருத்தர், எம்பிஏல ஒருத்தர். ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுறது. ஸோ இதிலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிகாம்லேயே மேல் ஃபீமேல் அந்த மாதிரி 2 ஜெண்டர் வைஸ் வந்து எனக்கு குரூப் பண்ணும். அப்போ டிபார்ட்மெண்ட் நேமோட கமா ஜெண்டர்னு கொடுத்துட்டா போதும். அதாவது இந்த குரூப் வையில் என்னென்ன காலம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலம் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணணும், ப்ளஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கேன், டிபார்ட்மெண்ட் நேம் ஜெண்டர். ஸோ பிகாமில் ஃபீமேல் ஒருத்தங்க, பிகாமில் மேல் 2 பேர். ஸோ இது மாதிரி ரிசல்ட் வந்து வரும். ஸோ இது ஓவரால் குவரி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து செலக்ட் ஃப்ரம் வேர், அதுக்கப்புறம் தான் நீங்கள் குரூப் பை ஹேவிங் கொடுக்க போகிறீங்க. இந்த ரிசல்ட் செட்டு ஏதாவது நீங்கள் ஆர்டர் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கைட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யார் சீக்வல் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in my next video.